ஹலோ நண்பா, இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய பஜாஜ் CT100 வண்டியை பற்றி தான். இது வந்து சேலுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2018 மாடலு பஜாஜ் CT100ல் ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ளூ கலர் வேரியண்ட் தான். கொஞ்சம் நான் துடைக்காமல் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் சூப்பராக வந்து நான் வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறேன். டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து 60% வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85% வந்து இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது விதமான கஸ்டமைசேஷனுமே நான் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகவே வண்டியை வச்சுருக்கேன். ஒரு சமயம் வண்டி வந்து ஃபால் டவுன் ஆயிடுச்சு, கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் ஆனது தான் இது சைடில். அந்த நேரத்தில் ஆனது தான் இந்த லிவரில் இருக்க இந்த கிராச்சஸுமே. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் மெயின்டைன் ஆகிருக்கு. நான் வச்சுருக்கேன் வண்டி நல்லா சைடு லுக்கு எல்லாமே நீங்கள் பாருங்கள், வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன். யாருக்காவது வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ப்ளஸ் மெயில் ஐடியும் கொடுக்குறேன். நீங்கள் கூட டெக்ஸ்ட்டும் பண்ணலாம், மெயிலும் நீங்கள் பண்ணலாம். சைட் பொசிஷனு கவர்லாம் இப்போ தான் போட்டேன், வண்டியோட டேங்க் கவரு. ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவருமே இப்போ தான் பார்த்தேன். நல்லா க்ரிப்பான நல்ல குஷனிங்கான ஒரு சீட் கவர் போட்டேன். இது ஒரு 400, அது ஒரு 300 700 பக்கம் ஆச்சுது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு, நான் விற்கணும்னு நினச்சி பண்ணலை. அதெல்லாம் பண்ணி நல்லா தான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணலான்னு தான் வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம், நான் ஒரு மாதத்துக்கு லாங் ட்ரைவ்லாம் அதிகமாக போகிறதுனால என்னால் இதை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை வந்து சேல் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் வந்து 13,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இது வந்து 20,000க்கு மேலே ஓடி இருக்குது. நான் வந்து நிறைய நேரம் வந்து இந்த ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. அதை நான் வந்து ப்ராப்ளத்தை வந்து பார்க்காம விட்டேன், ஸ்பீடாமீட்டர் ஒயரு. அதனால் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்க மாதிரி இருக்குது. இன்ஜின் வந்து இதான் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும், மட்டு வந்து நிறைய இருக்குது. ரீசெண்டாக மழை வந்து பெஞ்சது சென்னையில், அதனால் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது வண்டியை பொறுத்த வரையும். சைடில் உள்ள எந்த மெயினான ஸ்பாட்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே நான் வச்சுருக்கேன். சீட்டு, டெயில் செக்ஷனு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சைலன்சரு எல்லாமே நல்லா இருக்குது. அதே போல் சஸ்பென்ஷனும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து இதுக்குள்ளது போட்டால் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. சீக்கிரமாக போயிடுதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணி போட்டேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து மெயினான சேஞ்சஸ் வேறு எதுவுமே பண்ணல. நம்பரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியான நம்பர் தான், 4889ன்னு சொல்லிட்டு வரும், TN05. நம்ம பெரம்பூர் சர்க்கிளில் யாராவது இருந்தீங்கன்னா, யாருக்காவது இந்த வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும். ஒரு 70 வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் உள்ள ஒரு மிரர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் நான் இருக்கிற ப்ராப்ளத்தை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறேன். மற்றபடி மேஜராக எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. வண்டியை பொறுத்தவரையும் நல்லா சாலிடாக சூப்பராக. இதுவரையும் நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் மீஞ்சூர் பொன்னேரி போனேன். நல்லா தான் வண்டி வந்து லாங் ட்ரைவுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. 80 km/h சூப்பராக வந்து இழுத்துட்டு போகுது, பில்லியை நான் உட்கார வச்சுக்கிட்டேன். அதனால் யாருக்காவது இந்த வண்டி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் ஒரு வீடியோ கிளிப்பாகவே எடுத்து போடுறேன். ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸ்டாண்டும் வந்து நான் புதுசாக சேஞ்ச் பண்ணேன், ரொம்ப ரெஸ்ட் ஆச்சுது. அதனால் வந்து இதெல்லாம் இருக்குது. இன்ஜின் வந்து நல்ல ஒரு இன்ஜினு. ஆயில் லீக்கேஜ் எதுவுமே பார்த்திங்கன்னா ஹெட் பொசிஷனில் எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப நல்லாவே நான் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை வந்து நான் சால்வ் பண்ணி சூப்பராக வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். லிவர்ஸு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சிலேட்ரு, கிளச் கேபிள் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. மிரரு, இந்த சைடு மிரர் நல்லா இருக்குது, அந்த சைடு மிரர் மட்டும் லைட்டாக கிராக் ஆகிருக்கு. நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் மழை வந்ததுனால என்னால் பண்ண முடியல அந்தளவுக்கு எதுவுமே. ப்ளஸ் வந்து இதில் நான் கிக் ஸ்டார்ட் வந்து பண்ணி காட்டுறேன். இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க.
ஆரம்பிச்சது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. நார்மல் லைனில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்ஜின் பண்ணுறதுனா இன்ஜின் ஏதாவது நாய்க்கு கொடுப்பாங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. இன்ஜின் நாய்க்கு இப்போ வந்து லைட்டாக நான் த்ராட்டில் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஜின் அப்படியே நான் ஸ்டார்ட் த்ராட்டில் கொடுக்குறேன். கேமராவில் பார்க்கும்போது தெரியும், ஸ்மோக் எதுவுமே இல்லை. எதுவுமே வரல. அப்படியே நான் இன்ஜின் பக்கத்தில் கொண்டு போகிறேன். அப்படியே காமன் கம்போஸ் ஆகிடுது. நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்னு ஒரு வண்டிங்க. அலைவில் செட்டப்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நான் வந்து டியூப்லெஸ்ஸாக தான் போட்டிருக்கேன். வண்டியில் இன்பில்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா டியூபோடு தான் வந்தது. நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் டியூப்லெஸ்ஸாக. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் மேஜரான அப்டேட் இல்லாமல் நான் லைட்டான அப்டேட் தான் பண்ணியிருக்கேன். ஹெட்லைட் நான் போட்டு பண்ணிக்கிறேன். ஹெட்லைட் வந்து இதுதான் ஆலஜன் செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். சிக்னல் லேம்பும் நம்மளுக்கு ஆலஜன் செட்டப்ஸ்லாம் தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்ஜினு ப்ளஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஒயரிங் ப்ராப்ளம் எதுவுமே வண்டியை பொறுத்தவரையும் இருக்காது. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நான் இன்ஜின் ஆயிலுமே இப்போ தான் மாற்றினேன். ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இன்ஜின் ஆயிலுமே மாற்றினேன். எதுவுமே மாற்ற வேண்டாம். செயின் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்தாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு ரோலிங்கில் போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரும் கொடுக்குறேன். சேட்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லிட்டேன். இந்த வண்டி யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து வீடியோக்கு கீழே வந்து நம்ம நம்பர் வந்து போயிட்டுருக்கோம். அதையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்தது தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.